மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். அனைவரும் அமர்வோம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கிறார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6 முதல் 11. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பாடுகளை நாம் இப்பொழுது வாசிக்கின்றோம். எனவே ஒரு நீண்ட நெடிய இயேசுவின் பாடுகள் முழுமையான ஒரு வாசகம். முடிந்தவரை நாம் நின்று கொண்டே இந்த வாசகத்திலே பங்கெடுப்போம். மிகவும் நிற்பதற்கு கடினமாக இருப்பவர்கள் மட்டும் நீங்கள் எந்த வேலையில் வேண்டுமானாலும் அமர்ந்து கொள்ளலாம். தூய மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 14 முதல் அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 66 முடிய. அதிகாரம் 26, இறை வார்த்தை 14 தொடக்கம். பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் இறங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே நானும் என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரவி நானும் என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம்.
இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை குடிக்க மாட்டேன் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப் போவீர்கள். ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேவியின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டி சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவிற்கு ஆழ் துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகக்குப்பர விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்ப கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று இரண்டாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்ப வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி மூன்றாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டமும் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் வந்து நின்று, ரவி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றால் நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்று மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கல்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள்.
இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டி சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவு பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக இருவர் முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்களின் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுதே நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார்? சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்லுவது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயில் அருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன், நீ என்னை 3 முறை மறுதளிப்பா என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநன் பிலாத்துவிடம் ஒப்படைத்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டி கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, பழி பாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாதல்லால் இதனை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால் தான் அந்நிலம் இரத்த நிலம் என்று இதுவரை அழைக்கப்படுகின்றது. இஸ்ராயல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறிற்று. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர்கள் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை.
பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் அவரை யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையில்தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கையின் போது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவரிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டியின்றி கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவர்களில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியினால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படை வீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டு சென்று அங்கிருந்து படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கரும் சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சிரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோடு இடம் என்று பொருள்படும் கொல்கொதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். இதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக் கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூறு அறிஞர்களுடன் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுதே சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று.
3 மணியளவில் இயேசு, ஏலி ஏலி லமா சபக்தானி, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டே என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, ஒரு எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அனைவரும் முடந்தாள் படியிடுவோம். எழுந்திருப்போம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் பிளந்தன. கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்தவை யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவில் இருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியவரின் தாய் மரியாவும் செபதேவியுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்துவும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருக்கும்போது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து இவன் உடலை திருடிச் சென்றுவிட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள். நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, புனித வாரத்தை இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த புனித வாரம் சிறப்பான ஒரு வாரமாக ஆண்டவர் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிரிந்த சகோதரர்களோடு தென்னிந்திய சபை இறைமக்களோடு இணைந்து நாம் இந்த குருத்தோலை பவனியை நாம் சிறப்பாக பவனியாக சென்று நிறைவு செய்திருக்கிறோம். உண்மையிலேயே மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே கூறியது போல ஆண்டவர் இயேசுவினுடைய ஜெபம் ஒரே ஜெபம் தான். தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஆண்டவர் இயேசு நமக்காகத்தான் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்.
அது இன்றைக்கு நனவாவதற்கு ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புனித வாரத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். இந்த புனித வாரம், இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த பவனி நம்முடைய வாழ்க்கையை புனிதமாக மாற்ற சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். ஏற்கனவே நேரம் அதிகமாக ஆனதால் ஒரு சிறிய அருளுரையோடு நாம் திருப்பலியை தொடர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த பவனி நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? அதுதான் இன்றைக்கு நமக்கான செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் நுழைகிறார். இயேசுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற போது இயேசு பலமுறை எருசலேமுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் ஒரு சில பயணங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பயணங்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாமும் ஒரு சில பயணங்களை எப்போதுமே ஆண்டவருடைய பயணங்களை நினைவில் கொள்வதற்கு திரு விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுடைய முதல் பயணம் அவர் குழந்தையாய் இருந்த போது நடந்தது. அவர் பாலனாக இருக்கிற போது இயேசுவை எருசலேம் ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதற்காக அன்னை மரியாளும் சூசேப்பரும் அவரை ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பவனியாக பயணமாக எடுத்து செல்கிறார். அந்த பயணத்திலேயே இயேசுவினுடைய முழு பயணமும் சிமியோன் இறைவாக்கினரால் முன்னுரைக்கப்படுகிறது. குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்துகிற சிமியோன், இதோ இந்த குழந்தை பலரது வீழ்ச்சிக்கும் பலரது எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். அன்னை மரியாளை பார்த்து சொல்கிறார், உமது உதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும். அன்றைக்கு குழந்தையாக பயணத்தை தொடர்ந்திருக்கிற இயேசுவினுடைய பயணம் எங்கு போய் முடியும் என்று அங்கு இறைவாக்காக முன்னுரைக்கப்படுகிறது. அடுத்து இயேசுனுடைய பயணத்திலே பார்க்கிறோம், 12 வயதில் மீண்டும் இயேசு எருசலேமுக்கு பயணப்படுகிறார். அந்த பயணம் அவர் அங்கு தங்கி விடுகிறார் எருசலேம் ஆலயத்திலே. என் தந்தையின் நிலத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று தன் தாயிடத்திலும் தந்தையிடத்திலுமே அவர் கூறுவதை பார்க்கிறோம். ஆக தன்னுடைய பணி முழுக்க முழுக்க இறைவனுக்குரிய ஒரு பணி, தந்தையினுடைய பணியைத்தான் செய்ய போகிறேன் என்பதை அங்கு அறிவுறுத்துகிறார். அதற்கு பின்னால் இயேசு பலமுறை எருசலேமுக்கு சென்றிருக்கிறார். ஒவ்வொரு யூதனுமே ஒவ்வொரு ஆண்டுமே பாஸ்கா விழாவிற்காக எங்கிருந்தாலும் சரி எருசலேம் ஆலயத்திற்கு அவர்கள் வருவார்கள். எருசலேமை நோக்கி பயணிப்பார்கள். அப்படி பயணித்து வந்து எருசலேமிலே அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடுவார்கள். இயேசுவும் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த எருசலேமுக்கு பயணித்து வந்திருக்கிறார். தன்னுடைய போதனைகளுக்காக பணிக்காக பலமுறை வந்திருக்கிறார். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி இன்றைய பயணம், இந்த குருத்தோலை பயணம் மிக மிக முக்கியமானது. இயேசுவுக்கு தெரியும் இதுதான் தன்னுடைய கடைசி பயணம். இதற்கு பிறகு ஒருபோதும் தான் எருசலேமை காணப்போவதில்லை என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவருடைய சீடர்களுக்கு கூட தெரியாது. அவரை சுற்றி ஓசன்னா பாடி வருகிற எந்த மக்களுக்கும் தெரியாது. அந்த சீடர்களுக்கு தெரியாது நாம் இவரை விட்டு விட்டு ஓடி போக போகிறோம் என்று. அந்த மக்களுக்கு தெரியாது நாம் தான் சிலுவையில் அறையும் என்று இந்த இயேசுவை பார்த்து இன்றைக்கு ஓசானா சொன்ன இதே நாவு நாளைக்கு சிலுவையில் அறையும் என்று அவருக்கு எதிராக கோஷம் போட போகிறது என்று அந்த மக்களுக்கு அப்போது தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு இவை அனைத்தும் தெரியும். அனைத்தையும் அறிந்தவராகத்தான் இயேசு இந்த எருசலேம் பயணத்திலே பவனியாக செல்லுகிறார். அப்படி பவனி சென்றவர் அங்கு எருசலேமிலே தன்னையே பலியாக்குகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த குருத்தோலை பயணத்தில் நாமும் பங்கெடுத்திருக்கிறோம். இயேசுவோடு நாமும் இந்த பயணத்திலே பங்கெடுத்திருக்கிறோம். இயேசுடைய வாழ்க்கை பயணம் நமக்கு தெரியும், அவர் எப்படி வாழ்ந்தார் என்று. இன்றைக்கு அவரோடு பயணித்திருக்கிற நாம் இந்த புனித வாரம் முழுவதும் அவரோடு பயணிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த புனித வாரத்திலே பல புனிதமான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. இயேசு தன்னுடைய இறுதி உணவிலே தன்னையே உணவாக தருகிற நிகழ்வு இருக்கிறது. இது என் உடல், இது என் ரத்தம், என் நினைவாக செய்யுங்கள் என்று நற்கரணை ஏற்படுத்திய நிகழ்வு இந்த புனித வாரத்தில் தான் இருக்கிறது. தன்னுடைய பணியை, இறையாட்சி பணியை தனக்கு பின்னால் எடுத்துச் செல்வதற்காக குருத்துவத்தை இந்த புனித வாரத்தில் தான் இயேசு ஏற்படுத்துகிறார். இந்த புனித வாரத்தில் தான் அவர் கல்வாரி நோக்கி பயணித்து சிலுவையில் அறையப்பட்டு தன் உயிரை விடுகிறார். இதே புனித வாரத்தில் தான் மீண்டும் உயிர்த்தெழுந்து இறப்பு என்பது நிரந்தரம் அல்ல, இறப்புக்கு பின் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, என்னோடு உயிர்த்தெழுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆக இந்த புனித வாரம் முழுவதும் இயேசுவோடு நாம் பயணிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளுமே
நம்முடைய பயணம் அவரோடு ஒன்றித்து போக வேண்டும். அதுதான் இன்றைக்கு நமக்கான செய்தி. அவரோடு முழுமையாக ஒன்றித்து போய்விட வேண்டும். பெரிய வியாழன் என்று இயேசு பாதங்களை கழுவி நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று சொல்லுகிற போது அவரோடு ஒன்றித்து போய்விட வேண்டும். நாம் அடுத்தவர் பாதங்களை கழுவுகிற அளவுக்கு நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அடுத்தவருக்காக முழுமையாக நம்மை தாழ்த்தி கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு பாதங்களை கழுவுகிற சடங்கு சுட்டி காட்டுகிறது. நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு அதை செய்யுங்கள் என்று இயேசு பாதங்களை கழுவி தன் சீடர்களுக்கு சொன்னார் என்றால் நமக்கும் அதைத்தான் சொல்லுகிறார். அதே நாளில் தான் நற்கரணை ஏற்படுத்தி என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அந்த நற்கரணையில் என் ஆண்டவர் எனக்காக எப்போதும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த புனித வாரத்தில் பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதே வேளையில் இந்த புனித வாரத்தில் தான் தன்னுடைய பணிக்கான தன் சீடத்துவத்தை வைத்து குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். காலடிகளை கழுவி தன் சீடர்களுக்கு முன்மாதிரி காட்டிய இயேசு நீங்கள் மற்றவருக்கு செய்யுங்கள் என்று தன் சீடர்களை அடுத்த வாரிசுகளாக குருத்துவத்திற்கான அடியை அங்கு விதைக்கிறார். எனவேதான் இந்த வாரத்திலே வருகிற செவ்வாய்க்கிழமை மறைமாவட்ட குருக்கள் அனைவருமே தலைமை இடத்திலே தூத்துக்குடியிலே ஒன்று கூடி அந்த நாள் முழுவதும் தியானத்தை முழுமையாக பங்கெடுத்து அனைவரும் பாவசங்கீதத்தில் பங்கெடுத்து அன்று மாலை குருத்துவ பெருவிழாவை ஆயர் தலைமையிலே தூத்துக்குடியிலே நாங்கள் கொண்டாடுகிறோம். எனவே அந்த நாள் குருக்களுக்கான ஒரு நாளாக கொடுக்கப்படுகிறது. எனவே குருத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய பணியை செய்வதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த பீடத்தில் இருக்கிற ஒவ்வொரு குருவானவருமே இயேசுவாக நின்று கொண்டிருக்கிறார். எனவேதான் திருப்பலியிலே இயேசு சொன்னார் என்று அவர்கள் சொல்வது கிடையாது, இயேசுவாகவே சொல்லுகிறார்கள், இது என் உடல், இது என் இரத்தம் என்று. ஆக இன்று இந்த புனித வாரத்தில் பயணிக்கிற நாம் இந்த குருத்துவத்தை எந்த அளவிற்கு நாம் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், குருத்துவத்தின் வழியாக இயேசுவை காண்பதற்கு எந்த அளவிற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம், அதுதான் இந்த புனித வாரம் கற்றுக் கொடுக்கிற பாடம். அதோடு இயேசு நமக்காக சிலுவையில் பலியாகிறார். இந்த புனித வாரத்திலே நான் எதையெல்லாம் இயேசுவோடு சிலுவையில் அறைய வேண்டும் சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் கரங்களில் அறையப்பட்ட அதே ஆணி என்னுடைய பலவீனங்களிலும் அறையப்பட வேண்டும், என்னுடைய பாவங்களிலும் அறையப்பட வேண்டும். இயேசு சிந்தி அந்த இரத்தம் என் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை என் உடல் முழுவதும் பரவ வேண்டும். என்னுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை என்னுடைய அத்தனை பலவீனங்களையும் அந்த இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும், பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அந்த உணர்வோடு இந்த புனித வாரத்திலே நான் பயணிக்க முயற்சி எடுக்கிறேனா? இதை எல்லாம் செய்கிற போதுதான் நான் இயேசு உயிர்த்தெழுகிற போது நானும் ஒரு புது மனிதனாக உயிர்த்தெழ முடியும். இல்லாமல் ஒரு கடமைக்காக ஒவ்வொரு ஆண்டு வருவது போல இந்த புனித வாரத்தில் வெறும் சடங்குகளை மட்டும் நான் செய்து முடித்துக் கொள்கிறேன் என்றால் உயிர்ப்பு ஞாயிறு மற்ற ஞாயிறை போல எனக்கு ஒரு ஞாயிறாகத்தான் முடியும். மற்ற ஞாயிறை போல அன்னைக்கு கறி எடுத்து சாப்பிட்டுட்டு நாம் இருக்கதான் முடியும். அதை தாண்டி நம் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்காது. நான் உயிர்க்க வேண்டும் என்றால் இயேசுவின் உயிர்ப்போடு என்னுடைய வாழ்வும் என் ஆன்மாவும் உயிர்க்க வேண்டும் என்றால் இந்த புனித வாரத்தில் இவை அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து ஒன்றித்து பயணிக்க முயற்சி எடுக்க வேண்டும். நற்கரணை ஏற்படுத்தி அந்த நிகழ்விலும், பாதம் கழுவுகின்ற அந்த நிகழ்விலும், குருத்துவம் ஏற்படுத்தப்பட்ட அந்த புனிதமான நிகழ்விலும், சிலுவை சாவிலும் நம்மையே இணைப்போம், ஆண்டவரோடு பயணிப்போம். இந்த புனித வாரம் நம்மை புனிதர்களாக மாற்றட்டும். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். Thank you.
புகழ்ந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். இல்லறம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திருப்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருநாவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்மை இறைவாழ்வை உறுதியுடன் இது நமது நம்பிக்கை அறிக்கையிட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை மிகச் சிறப்பாக இது அந்த புனித வாரத்திலே இயேசுவின் பாடுகளோடு இயேசுவினுடைய கல்வாரி பயணத்தோடு நம்முடைய பயணத்தையும் இணைத்து வாழ தேவையான அருள் வரங்களை சிறப்பாக மன்றாடி விண்ணக தந்தையை நோக்கி நம் மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். திருச்சபைக்காக எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் இந்த சிலுவை பயணத்தில் இயேசுவின் தாழ்ச்சியையும் தியாகத்தையும் தங்கள் வாழ்வில் கொண்டு மக்கள் இறைவனிடம் வழிநடத்த தேவையான அருள் பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காக எருசலேம் நகருக்குள் அமைதியின் தூதனாக நுழைந்த இயேசுவே, இன்று உலகில் போர் மற்றும் வன்முறையினால் தவிக்கும் நாடுகள் அனைத்திலும் உம்முடைய மேலான அமைதி நிலவச் செய்யும். உலக தலைவர்கள் அனைவரும் அதிகாரத்தை விடவும் அன்பையை முன்னிறுத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துன்புறுவோருக்காக நோய்களாலும் வறுமையாலும் தனிமையினாலும் அவதியுறும் அனைவரும் சிலுவையில் தொங்கிய இயேசுவின் காயங்களில் ஆறுதல் பெறவும் அவர்களின் சிலுவையை சுமக்கும் வாழ்வில் புதிய நம்பிக்கை பிறக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குருத்து ஞாயிறு இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுவதால் என் சமூகத்து இளைஞர்கள் தீய வழியில் செல்லாமல் கிறிஸ்துவின் சிலுவையை தங்கள் இலக்காக கொண்டு நேர்மையான பாதையில் நடைபோட தேவையான மன உறுதியை வழங்க இறைவாமை மன்றாடுகிறோம். பங்கு மக்களுக்காக இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டுள்ள நாம் அனைவரும் குருத்தோலையுடன் பாடிய ஓசனா முழக்கத்தை சிலுவை அடியிலும் உண்மையாக அறிவிக்கை விடவும் இறுதி வரை கிறிஸ்துவின் சீடர்களாக வாழவும் வரத்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சிறப்பாக அமைதியின் அரசராக கழுதை மேல் ஆண்டவர் இயேசு பயணிக்கிறார். இந்த உலக அமைதிக்காக வேண்டிக் கொள்வோம். இதோ போரினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் முழுவதும். ஒரு சிலரது ஆணவத்தினால், ஒரு சிலரது அதிகார திமிரினால் இந்த உலகமே இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமைதியின் அரசர் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த போர்கள் முற்றிலும் நீங்க வேண்டும். போர்கள் இல்லாத அமைதியான ஒரு உலகமாக இந்த உலகம் மாற வேண்டும். இது இந்த புனித வாரத்திலே ஆண்டவரே நீரே எங்களுக்கு இதை மாற்றித்தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உன்னோடு வழியாக
அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் அது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துவும் திருமுக ஒளியோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், எங்கள் லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். நமக்காக சிலுவையில் அறையப்பட எருசலேம் நகரை நோக்கி பவனியாக சென்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலைத்துள்ளதருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். Much
ஞாயிறு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே குருத்தோலை பவனி, இந்த குருத்து ஞாயிறு வழிபாடுகள் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. மிகச்சிறப்பாக குருத்தோலை பவனியை நாம் தென்னிந்திய திருவையோடு இணைந்து முதல் முறையாக நடத்தியிருக்கிறோம். உண்மையிலேயே மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இதற்காக முயற்சி எடுத்த ஒவ்வொருவரையும் நான் இந்த ஆண்டு இந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்திய போது உடனடியாக நிர்வாகத்தார் அங்கே போய் கேட்டு ஒரு கூட்டத்துக்கு முடிவெடுத்து சென்று அங்கே இருக்கிற ஐயரை சந்தித்து அவரிடம் பேசி இந்த நாளிலே இந்த குருத்தோலை பவனி சிறப்பாக அமைய எல்லா ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்திருக்கிறார்கள். எனவே இந்த குருத்தோலை பவனி சிறப்பாக அமைய அனைத்து ஏற்பாடுகளை செய்த நிர்வாகத்தாருக்கும் மற்றும் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பர்களே, இன்றைய நாளிலே வழிபாட்டை சிறப்பித்த அன்னை தெரசா அன்பியத்தார் சிறப்பாக இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக பயிற்சியில் எப்படி இருக்க போதும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நேற்று அங்கே 3 பயிற்சி கொடுத்து அதற்கு பிறகுதான் இன்றைக்கு வாசிக்க வைத்தோம். ஆனால் பயிற்சி எடுக்கவில்லையே அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் மிக தெளிவாக சிறப்பாக இன்றைக்கு அந்த நற்செய்தி வாசகம் வழிபாட்டில் உள்ள அனைத்தையும் அன்னை தெரசா அன்பியத்தார் சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, உயிர்ப்பு ஞாயிறு வழிபாடு 3 அன்பியத்தாரும் இணைந்து சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். நீண்ட நெடிய வழிபாடாக இருக்கும். எனவே நிறைய பங்கேற்பு தேவைப்படும். எனவே 3 அன்பியத்தாரும் இணைந்து உயிர்ப்பு ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே அறிவித்தது போல இன்று மாலை 5 மணிக்கு தவக்கால திருநடையாக நாம் நம்முடைய தாய் பங்கு உவரி புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு நடந்து செல்கிறோம். எனவே வாய்ப்புள்ள அனைவரும் என்னால் நடக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க தவிர மிச்சம் எல்லாம், ஒருவேளை நடக்கிறப்ப மூட்டு வலி வந்துடும், நீங்கள் நடந்தீங்கன்னா மூட்டு வலி எல்லாம் சரியா போகும். நம்ம குருசு மலை மேலே ஏறுறப்ப ஐயோ மூட்டு வலியெல்லாம் என்ன செய்ய போறோம்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. ஏறி இறங்குறப்ப மூட்டு வலி எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனால இது ஒரு தவக்கால முயற்சி. எனவே வாய்ப்புள்ள அனைவருமே நாம் 5 மணிக்கு இங்கிருந்து திருநடையாக செல்வோம். நம்முடைய ஆலயத்திலிருந்து வலது பக்கம் செல்கிற அந்த சாலையிலே நேராக நாம் நடந்து வருவோம். பங்கிலிருந்து அதே சாலையில் அங்கிருந்து வருவோம். 2 பேரும் அந்த சாலை சந்திக்கிற இடத்திலே ஒன்றாக சந்தித்து அங்கிருந்து மொத்தமாக நாம் திருநடையாக ஒவ்வொரு திருத்தலத்திற்கு நாம் செல்லலாம். நீங்க முதல்ல வந்தாலும் சரி, அங்கிருந்து முதல்ல வந்தாலும் சரி, முதல்ல வருபவர்கள் அடுத்தவருக்காக காத்திருந்து இணைந்து நாம் அந்த பவனியிலே செல்வோம். எனவே அதற்கேற்ப நாம் ஏற்பாடுகளை செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே வாய்ப்புள்ள அனைவரும் இந்த திருநடையிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மாலையிலே ஒவ்வொரு பங்கிலே ஊரை சுற்றி சிலுவை பாதை நடக்கும். எனவே நாம் அங்கிருக்கிற மக்கள் நம்மை வரவேற்பதற்கோ வேறு எதற்கோ வாய்ப்பு இருக்காது. நாம் திருத்தலத்திற்கு சென்று அங்கிருக்கிற நற்கரணை சிற்றாலயத்திலே ஒரு நற்கரணை ஆசீர் நாம் கொடுத்து அதோடு நிறைவு செய்கிறோம். திரும்பி வருகிற போது வாகனத்திலே நாம் திரும்பி வந்து விடலாம். எனவே அதற்கேற்ப ஏற்பாடுகளை செய்ய நிர்வாகத்தாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, வருகிற புதன்கிழமை பெரிய புதன் நம்முடைய பங்கிலே அசனம் நடைபெறுகிறது. எனவே வாய்ப்புள்ளவர்கள் அந்த பெரிய புதன் அசனத்திலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் பெரிய வியாழன் நம்முடைய ஊரிலே நாம் பெரிய வியாழன் அசனம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே சரியாக 12 மணிக்கு நற்கரணை ஆசீர் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். நற்கரணை ஆசீர் முடிந்தவுடன் அசன உணவு மந்திரிக்கப்பட்டு அசனமானது தொடங்கும். எனவே அனைவரும் முழுமையாக நற்கரணை ஆசீரிலும் அதைத் தொடர்ந்து அசன விருந்திலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்னும் அசன வரி செலுத்தாதவர்கள் அருள் கூர்ந்து விரைவாக இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கிறது. எனவே அசன வரி கொடுக்க வேண்டியவர்கள் சிறப்பாக விரைவாக கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த அசனத்திற்காக நன்கொடை கொடுப்பவர்கள், அது அரிசியாகவோ அல்லது பொருளாகவோ பணமாகவோ நன்கொடை கொடுப்பவர்களும் சிறப்பாக விரைவாக இந்த நன்கொடைகளை தரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பெரிய வியாழன் அன்று நம்முடைய பங்கிலே பெரிய வியாழன் வழிபாடுகள் சரியாக 6:30 மணிக்கு தொடங்கும். எனவே நாம் அந்த வழிபாடுகளை பங்கெடுக்கிறோம். வழிபாட்டிலே நாம் அங்கு இணைந்து வாசிப்பது எல்லாவற்றிலும் நாம் இணைந்து பங்கெடுக்கிறோம். அதோடு பாதம் கழுவுதல் சடங்கு நடைபெறும். அந்த சடங்கிலும் நாம் அன்பியத்திற்கு ஒருவர் என்று 3 பேர் நம்முடைய ஊரிலிருந்து பங்கெடுக்கிறோம்.
ஆக அருள் கூர்ந்து நிர்வாகத்தார், அன்பிய பொறுப்பாளர்கள், உங்களுடைய அன்பியத்திலிருந்து ஒருவர் என்று 3 அன்பியத்திற்கு 3 பேர் என்று பெயர் கொடுக்க இன்னும் 2 நாட்களுக்குள் நீங்கள் யார் வருகிறார்கள் என்று பெயர் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். எனவே 3 பேர் இந்த பாதம் கழுவுதல் சடங்கில் பங்கெடுக்கவும், அனைவருமே இந்த பெரியவியாளன் வழிபாடுகளிலே முழுமையாக பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே போல் பெரிய வெள்ளி வழிபாடுகளானது சரியாக 3 மணிக்கு பங்கில் தொடங்கும். எனவே அந்த வழிபாட்டிலே நீங்கள் பங்கெடுத்துவிட்டு சிலுவை பாதை, ஒருவேளை நீங்கள் காலையில் செய்வீங்களா மாலையில செய்வீங்களா? சிலுவை பாதை வழக்கமா காலையிலேயே மாலையில செய்வீங்களா? அன்னைக்கு சரி, ஒருவேளை சிலுவை பாதை முடித்து விட்டு நீங்கள் 3 மணிக்கு அந்த வழிபாடுகளில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வருகிற சனிக்கிழமை மாதத்தினுடைய முதல் சனி. ஆனால் முதல் சனி வழிபாடுகள் வைப்பதற்கு இந்த மாதம் வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் அது பெரிய சனி. அன்றைக்கு உலகத்தில் எங்குமே எந்த வழிபாடுகளுக்குமே அனுமதி கிடையாது. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த மாதம் முதல் சனி வழிபாடுகள் இருக்காது. அன்புக்குரியவர்களே, உயிர்ப்பு ஞாயிறு பெருவிழா திருப்பலியானது, வழிபாடுகளானது நமக்கு சரியாக இரவு 2 மணிக்கு தொடங்கும். கடந்த ஆண்டை போலவே நாம் பாஸ்கா திருவிழிப்போடு தொடங்குகிறோம். பாஸ்கா திரியை நாம் வெளியிலே ஏற்றி அங்கிருந்து பவனியாக வந்து ஒளி வழிபாட்டோடு நம்முடைய திருப்பலியை நாம் தொடங்குகிறோம். எனவே அதில் அனைவரும் முழுமையாக தொடக்கத்திலிருந்தே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த புனித வாரத்திலே நமக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய மறைமாவட்டத்தினால் நம்முடைய அருட்சகோதரர் கிறிஸ்துஸ் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் கிறிஸ்துஸ். சரியா? அருட்சகோதரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், எங்களது குருத்துவ வாழ்க்கையிலே 12 ஆண்டுகள், இப்போ 13 ஆண்டுகள், நாங்கள் படிக்கிறோம் 12 ஆண்டுகள், இப்போ 13 ஆண்டுகளாக இருக்கிறது. படிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பயிற்சி, 2மே தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல விடுமுறைக்கு வருகிற போது, குறிப்பாக இந்த புனித வாரத்திலே ஒவ்வொரு பங்குகளிலுமே அவர்கள் உதவி செய்து அந்த பயிற்சியை பெற்றுக் கொள்வார்கள். அதே போல் படிப்பினுடைய இடையிலே ஓராண்டு களப்பணிக்காக அவர்கள் பயிற்சிக்கு செல்வார்கள். அதே போல இந்த புனித வாரத்தில் அனைத்து அருட்சகோதரர்களுமே ஏதாவது ஒரு பங்கிற்கு சென்று அங்கு தங்களது மினிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு பணியை அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு நம்முடைய பங்கிற்கு ஒரு அருட்சகோதரர் வந்தால் நன்றாக இருக்கும் என்று மறைமாவட்ட அதிபரிடத்திலே நான் வேண்டுகோள் வைத்தேன். அதோடு வருகின்ற அருட்சகோதரர் எனக்கு இசை மீட்டக்கூடியவராக, பாடல் பயிற்சி கொடுக்கக்கூடியவராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டேன். உடனடியாக தம்பி கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார்கள். தம்பி கிறிஸ்துஸ் அருட்சகோதரர் சாத்தான் குலத்தை சார்ந்தவர், சாத்தான் குலத்தில் இருக்கிறவர். தந்தை பற்றி, அருட்சகோதரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய பயிற்சியிலே கடைசி கட்டத்தில் இருக்கிறார். அதாவது இறையியல் 2ஆம் ஆண்டு இப்பொழுது முடித்திருக்கிறார். இன்னும் 2 ஆண்டுகளில் குருவாக திருநிலைப்படுத்த எடுக்கிறார். அடுத்த ஆண்டு 3ஆம் ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு தேர்வு முடிந்து டீக்கன், அதாவது திருத்தொண்டராக ஒரு 6 மாதம் பணியாற்றுவார். அடுத்து மே மாதம் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுவார். இன்னும் 2 ஆண்டுகள் அவருக்கு இருக்கிறது. எனவே சிறப்பாக மிக அற்புதமான ஒரு தம்பி. அவரை பற்றி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய வீட்டில் மொத்தம் 4 பசங்க. 4 பசங்கள்ல 2 பேர், முதல் 2 பேருமே ட்வின்ஸ். அடுத்து ஒருவர், கடைசியாக தம்பி கிறிஸ்துஸ். இந்த 4 பேர்ல 3 பேர் குருவாக சென்றிருக்கிறார்கள். குடும்பத்தில் 4 பசங்க, 4 பசங்கள்ல 3 பேர் குருவாக சென்றிருக்கிறார்கள். ட்வின்ஸ் 2 பேருமே குருவாக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் அல்ல, மாறாக ஒருவர் தென்கொரியாவிலும் இன்னொருவர் ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலுமே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடைசி இவர் நம்முடைய மறை மாவட்டத்திற்காக பணியாற்ற வந்திருக்கிறார். எனவே எனக்கு 2 பிள்ளை தான், ஒரு பிள்ளை எப்படி கொடுக்கன்னு யோசிக்கிறவங்களுக்கு இவர்கள் எல்லாம் நமக்கு முன்மாதிரி. நம்முடைய பிள்ளைகளையும் குருத்துவத்திற்கு அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கு இவர்கள் ஒரு முன்மாதிரி. அதனால இந்த ஆல்டர் பாய்ஸ்லாம் குருவுக்கு வரணும். சரியா? எல்லாருமே, அது புரூஸ்லினா இருக்கலாம், ஜடால்ஃபா இருக்கலாம், எல்லாருமே வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். பெற்றோர் அந்த ஆர்வத்தை தூண்டி அவர்களை வளர்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு குருவானவர் செல்ல வேண்டும். ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, எந்த ஊர்ல இருந்து குருவானவர் அருட்சகோதரர் இருக்காங்களோ அந்த மண் ஆசீர்வதிக்கப்பட்ட மண்ணாக இருக்கும்.
என்னுடைய குடும்பத்திலிருந்து நாங்கள் 4 பேர் குருக்களாக இருக்கிறோம். எங்களுடைய ஊர்ல இருந்து என்னுடைய தாய் மாமா, நான், என்னுடைய அண்ணன் சித்தப்பா பையன், அடுத்து இன்னொரு தம்பி, இன்னொரு சித்தப்பா பையன். ஆக ஆசீர்வதிக்கப்படும் அந்த மண்ணானது. எனவே முயற்சி எடுப்போம். நம்முடைய ஊரிலிருந்து இந்த 5 வருஷத்துக்குள்ள ஒருவராவது குருத்துவத்திற்கு செல்ல வேண்டும். அந்த ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க முயற்சி எடுப்போம். கடவுள் கண்டிப்பாக நம்முடைய ஊரையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எனவே அருட்சகோதரர் கிறிஸ்துஸ் அவர்களை நாம் மனமாற மகிழ்ச்சியோடு கடவுள் எழுப்பி நாம் வரவேற்றுக் கொள்வோம். ஏற்கனவே நான் சொன்னது போல இன்று மாலை தவக்கால திருநடைக்கு அனைவரும் தயாராகும் உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்திற்கு ஒரு திருச்சுரூபம், திருச்சிலுவை ஆண்டவர் சுரூபம் ஒன்று நம்முடைய பங்கை சார்ந்த சென்னையில் இருக்கின்ற அன்பர் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆலயத்திலே நாம் அதை நிறுவுவதற்கு முடிவெடுத்து அதை நாம் நிறுவ இருக்கின்றோம். எனவே திருப்பலி முடிந்தவுடன் அந்த திருச்சுரூபமானது மந்திரிக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்தனே, நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் கல்வாரி பயணத்தில் நாமும் பயணிக்க சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு